இப்போ வந்து நீங்கள் படிக்கிறப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அண்ட் ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் நாலேஜ் அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூ எதெல்லாம் கோத்ரூ பண்ணி வந்திருக்கீங்க? நிறையான்னு சொல்லலாம். படிச்சதுக்கும் அப்ளை பண்றதுக்கும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆஃப் கோர்ஸ் இட் இஸ். ரியாலிட்டியில ப்ராக்டிக்கலா வந்து எப்படி பார்த்து ஓடுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அப்படி படிக்கும் போது அப்படி நாங்கள் எதுவுமே படிக்கல. கார்போஹைட்ரேட்ஸ்க்கான அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதுக்கான இது நிறைய இருக்கு. ஸோ when it எப்பவுமே we always say theory and practicals are both as two different things. சில பேர் வருவாங்க in terms of எனக்கு வெயிட் குறைக்கணும், எனக்கு 3 மாசத்துல ஒரு 20 கிலோ குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, 1 மாசத்துல ஒரு 10 கிலோ குறைஞ்சிடணும் அப்படின்வாங்க. நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது, டயட்டீஷியன் அப்படிங்கிறது தான். ஸோ டயட்டீஷியன் அப்படின்னாலே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒருத்தவங்க. உண்மை ரொம்ப ரொம்ப பிளண்டா ஓப்பனா சொல்லணும்னா மெனு கேட்குறவங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு பிராண்டிங்காகவே இருந்துச்சு. இப்போதான் நம்ம என்ன சாப்பிட்டாலும் ரொம்ப கான்ஷியஸாக பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். சில பேர் ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி வேற சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவு கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்கோமா, இல்லை என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணுன்றது நம்மளுக்கு கரெக்டாக கைட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய லைஃப்பில் எப்போவே ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த நியூட்ரிஷனிஸ்ட்டை தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு வெல்கம் பண்ண இருக்கோம். எஸ், கற்பகவள்ளி பழனி அலைஸ் பவானி அவங்கள தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வெல்கம் பண்ணியிருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஆல் குட், தேங்க்யூ. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு பவானின்னு நிறைய பேருக்கு தெரியும், பட் கற்பகவள்ளி அப்படின்ற ஒரு பேருக்கு பின்னாடி நேம் சேஞ்சே இருக்கா, இல்லை கரியர் சேஞ்ச், என்ன சேஞ்ச் அதில்? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, கற்பகவள்ளி தான் என்னோட நேம். ஓகே, ஸோ தட்ஸ் மை அஃபிஷியல் நேம் அண்ட் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் லைக் எல்லாமே. பவானிங்கிறது ஆக்சுவலி ஒரு பெட் நேம், பட் கற்பகவல்லிங்கிறது நிறைய பேருக்கு கூப்பிடுறதுக்கே கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? அதனால அப்படியே லைக் அந்த பெட் நேம்ங்கிறது காமனா எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு, அதனால பவானி. ஸோ எங்கே போனாலும் இட்ஸ் லைக் கற்பகவல்லி அலைஸ் பவானிங்கிற மாதிரி போயாச்சு. ஸோ என்ன படிச்சிங்க? இப்போ நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கீங்க, பட் ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட்? ஏன்னா ஸ்கூலில் வந்து பெரிய எக்ஸ்போஷராக இருந்திருக்காது அந்த டைமில். ஸோ எப்படி இது மேலே ஆர்வம் வந்துச்சு முதல்ல? ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா ஆர்வம் எல்லாம் இல்லை. என்னோட மெயின் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் திஸ் என்னன்னா, எனக்கு மேக்ஸ் வேண்டாம். Okay, that's where the journey started. நான் பியூர் சயின்ஸ் பண்ணினேன் 11th 12th. ஸோ பிகாஸ் ஏன்னா அப்போ வந்து நியூட்ரிஷனுக்கெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு ஸ்கோப் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் எங்களுக்கு சொன்னதில்லை. ஸோ எனக்கு மேக்ஸ் வேண்டாம், ஸோ அதனால என்ன குரூப் பண்ணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால நாங்கள் ஹோம் சயின்ஸ் பியூர் சயின்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ரீசன் தான் நியூட்ரிஷன் அப்படிங்கிறதுக்கான. ஸோ அதுலேருந்து நான் டீவியேட் ஆகாமல் நியூட்ரிஷனையே பண்ணேன், பிஎஸ்சி அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ரீசனுமே இது மட்டும்தான், மேக்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து டெவலப் ஆன இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இதில் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. வி ஹாவ் டு டீல் வித் பயோகெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், நிறையா எல்லாமே அதுலேயே இருந்துச்சு நியூட்ரிஷன் அப்படிங்கிற பேப்பர்லேயே. ஸோ எல்லாமே படிக்கணும் ஃபிசியாலஜிலேருந்து. இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஃபுட். நீங்கள் ஃபுட்டு படித்தா நியூட்ரிஷன் ஆகிட மாட்டீங்க. நீங்கள் பாடியை படிக்கணும், பயோகெமிஸ்ட்ரி படிக்கணும், அதில் இருக்கிற மெக்கானிசம்ஸ் படிக்கணும். ஸோ இதெல்லாம் படித்து வெளியில் வரும்போது ஓகேவா. ஸோ அதனோட இன்ட்ரெஸ்ட் தான் அப்படியே பர்சியூ பண்ணது எம்எஸ்சி. அதுலேயும் நியூட்ரிஷனே பண்ணோம். ஸோ where you did your BC and BSc and BSc is Ethraj. MSc is WCC. சூப்பர். யூ ஹேட் இந்த மாதிரி கோர்சஸ் அங்கே இல்லையா? இல்லை, கரெக்ட், யா இருந்துச்சு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ காலேஜ் முடிச்சிட்டீங்க, டிவேட் ஆகாமல் படிச்சுட்டாலும் அது ரிலேட்டடாக யூ ஹாவ் டு ஒர்க் ஒரு இடத்துல நம்ம கெயின் பண்ணுறதுக்கு, நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு. ஸோ யூ ஸ்டார்டட் ஒர்க்கிங். And okay, so the work journey வந்து என்னோடது வந்து it's like always I feel it is interesting because எடுத்த உடனே நான் நியூட்ரிஷனிஸ்டா லேண்ட் ஆகல. Like I wanted to be nutritionally. There are two things. ஒன்னு வந்து dietetics அப்படினு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து food service management சொல்லுவாங்க. So food service management பண்ணீங்கன்னா you can either land in a food industry, அந்த மாதிரி செக்மெண்ட் அப்படி போகலாம், இல்லைனா ஹாஸ்பிட்டல் டயட்டீஷியன்ஸ் அந்த மாதிரி நியூட்ரிஷனிஸ்ட் இப்போ கன்சல்டன்ட் அப்படின்னும் போகலாம். ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும் போது ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு இருந்துச்சு. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பெருசாக கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் HACCP கண்ட்ரோல் குவாலிட்டி அனாலிசிஸில் பண்ணும், ஒரு ஸ்டார் ஹோட்டலில். அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். அதுக்கப்புறம் அங்கே தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படிங்கிறது ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனியில் ஐ ஒர்க்ட்.
as a nutrition எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபர்ஸ்ட் எவர் நியூட்ரிஷனுக்கு மட்டும் கன்சல்டன்ட்டுக்கான மட்டும் ஒரு கம்பெனின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து வி காட் அ ட்ரைனிங். அதுக்கப்புறம் சென்னையில் தே ஓப்பன் அ பிரான்ச். ஸோ அங்கே வந்து தட்ஸ் த கெரியர் ஆஃப் மைண்ட். லைக் அதில் தான் நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கிற கன்சல்டன்ட் அப்படிங்கிற ஒரு வேலையை நாங்கள் கற்றுக்கிட்டோம். இன்டெப்த்தாக இவ்வளோ பெருசாக பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டலில் டயட்டீஷியனா ஆர் ஹாஸ்பிட்டலில் எப்படி அதெல்லாமே வி ஹவ் டன் இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் ஆல் தட். கன்சல்டன்ட் அப்படின்னீங்கன்னா அதுதான் ஒரு 1 year பீரியட்ல 1.5 yearsன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு பிரேக். அதுக்கப்புறம் ஐ காட் மேரிட். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் மை ஓன் திங். சூப்பர். ஸோ இப்போ வந்து நீங்கள் படிக்கிறப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அண்ட் ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் நாலேஜ் அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூ எதெல்லாம் கோத்ரூ பண்ணி வந்திருக்கீங்க? நிறையான்னு சொல்லலாம். படிச்சதுக்கும் அப்ளை பண்றதுக்கும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் சொல்லலாம். டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆஃப் கோர்ஸ் இட் இஸ். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, கார்போஹைட்ரேட்ஸ்க்கு வந்து ரியாலிட்டியில் ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி பார்த்து ஓடுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்படி படிக்கும் போது அப்படி நாங்கள் எதுவுமே படிக்கல. கார்போஹைட்ரேட்ஸ்க்கான அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதுக்கான இது நிறைய இருக்குது. ஸோ வென் இட் எப்போவுமே வி ஆல்வேஸ் சே theory and practicals are both as two different things. And when it comes to nutrition, நான் படிச்சது ஒன்று, எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது இன்னொன்று. பாடி டு பாடி சேஞ்ச் ஆகும். நான் படித்த எல்லாமே வந்து ஒரு பாடிக்கு வச்சு ஓகே எக்ஸ் இண்டிவிஜுவலுக்கு வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினச்சா அது முடியாது. எக்ஸ் ஒய் இசட்ன்ற ஏபி ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்துக்குள்ளேயுமே போய் நம்ம ரிசர்ச் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் we can achieve the realistic result. கரெக்ட். அப்படிங்கிறது தான் அந்த என்னோட வந்து என்ன சொல்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இருந்துச்சு. ஓகே. அண்ட் யூ வுட் ஹவ் சீன் நிறைய பீப்புளை பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கீங்க, அல்லது எவ்வளோ பீப்புளை பார்த்துருக்கீங்க, இப்போ வந்து நீங்கள் ஒரு பிராண்ட் செட்டப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண வேண்டி இருந்துச்சு அதுக்காக? பொதுவாக வந்து இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி அந்த உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எப்படி வாக்ஸ் ஆஃப் லைஃப், ரொம்ப டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து பீப்புள் பார்த்துருக்கோம். சில பேர் வருவாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனக்கு வெயிட் குறைக்கணும், எனக்கு 3 மாசத்துல ஒரு 20 கிலோ குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, 1 மாசத்துல ஒரு 10 கிலோ குறைஞ்சிடணும் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோல்ஸ் செட்டிங்கோட வருவாங்க. எனக்கு விமனாக இருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கணும். சில பேர் வந்து எனக்கு வெயிட்டே போட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. நியூட்ரிஷன் அப்படின்னாலே வெறும் வெயிட்டை சுற்றி மட்டும் இல்லை அப்படிங்கிறதையும் நாங்கள் அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டோம். லைக் டயபெட்டிஸ் இருக்குது, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணும். பீடியாட்ரிக் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது இருக்குது, வயசானவங்களுக்கு கெரியாட்ரிக் நியூட்ரிஷன் இருக்குது, ப்ரெக்னன்சி மாதிரி ஒரு வாக் ஆஃப் லைஃப் ஒரு ஸ்டேஜ்லேயுமே வந்து நியூட்ரிஷனுங்கிற ஆஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத we only experience மூலமா we learned it, right? And obviously இப்போ ஒரு பேஷண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் கன்சல்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம குட்டி வயசில் வந்து நம்மளுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறமா லேர்ன் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் யூ ஹாவ் டு கிவ் அப் அப்படின்ற ஒரு டைம் வரும். ஸோ அப்படி உங்களுக்கு பிடிச்சமா நீங்கள் கிவ் அப் பண்ண உணவுகள்லாம் என்னென்ன? கிவ் அப் பண்ணதுங்கிறத விட what I felt was இது எனக்கு இந்த ஃபுட் இந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டதுனால ஃப்ரண்ட் கண்ணுக்கு முன்னாடி ஃபுட் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் சயின்ஸ் தான் வரும். ஓகே நம்ம இதை சாப்பிட போகிறோம்ல, இதுக்குள்ளே இப்படி ஆக போதில்ல, இந்த ஃபிசியாலஜி. ஸோ வி ஃபெல்ட் தட் ஒரு பிளேட் ஆஃப் ஃபுட் வச்சிங்க அப்படின்னா வாட் கோஸ் இன்சைட், ஹவு த மெட்டபாலிசம் இஸ் கோயிங் டு பி. ஸோ இதுலேருந்து ஃபைட் பண்ணி வெளியில் வரதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சுன்னே சொல்லலாம். லைக் அது ஓகே அது ஃபுட்டாக ரிலிஷ் பண்ணி சாப்பிட்றது, ஓகே இது சயின்ஸ் வேற, நம்ம ப்ரொஃபஷன் வேற, இது ஃபுட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பிளிட் அப் கொண்டு வரதுக்கே டைம் எடுத்துச்சு. பட் தென் அதுக்கப்புறம் வி லேர்ன் நிறைய நாங்களுமே கற்றுக்கிட்டோம். ஓகே திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், எதை அப்படி ட்வீக் பண்ணிக்கலாம், சாப்பிடும் போது ஜாலியாக சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், ரைட்? அண்ட் அதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும், எப்படி அதை ரிவர்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எவ்ரி திங் வாஸ் நைஸ். கிவ் அப் பண்ணதுன்றது ஹெல்த்காக நான் பெருசாக எதுவுமே இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். என்னோட ஹார்மோன்ஸ்க்காக வந்து I gave up milk based products and wheat based products ன்னு சொல்லலாம். அது கூட கம்ப்ளீட்டானு சொல்ல மாட்டேன். ஒரு 1 yearக்கு ஒன்ஸோ இல்லை எப்பயாவது ரொம்ப ஒகேஷனலாக எடுத்துக்கணும்னா nothing like it, like I will go for it, சாப்பிட்டுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிக்கிற கண்ட்ரோல் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். சூப்பர், அதனால ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ஆல்சோ இப்போ ஜென்ரலாகவே எல்லாருக்குமே வந்து அந்த சுகர் கிரேவிங் மாத்திரம் கான்ஸ்டன்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும், ஃபுட் கிரேவிங்கை தாண்டி. ஸோ ஹவு டு யூ பேலன்ஸ் தட் சுகர் கிரேவிங்? லக்கிலி வந்து லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க உங்க கூட வந்து ஐ எம் அ வெரி பேட் பர்சன் ஃபார் காஃபி அண்ட் ஸ்வீட்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் தட் கிரேவிங் ஃபார் சுகர் டச்சோட் பிகாஸ் பொதுவாக சாப்பிட்டு முடிச்சோடனே எவ்ரிபடி லைக் டு எண்ட் வித் அ ஸ்வீட்
assert. So வெளியில போனா கூட but I'll be like a person like எனக்கு இருந்தாலும் okay இல்லனாலும் okay. That's because எனக்கு வந்து பிடிக்காதுன்னு இல்ல, my body don't crave for it generally. I'm lucky with it. So அதனால அதுல ப்ராப்ளம் பெருசா எனக்கு எதுவும் இருந்தது இல்ல. So வந்துட்டு இப்போ வந்து நீங்க ஒரு women entrepreneur-ஆவும் இருக்கீங்க. How this journey started? அதுக்கு எவ்வளவு work பண்ண வேண்டி இருந்துச்சு and who and all supported you? See, entrepreneurship, the business kulla varadhukku munadi, the thing is நம்ம இவ்ளோ ப்ரீச் பண்றோம் ஒரு ப்ரொஃபஷனலா, லைக் இது சாப்பிடுங்க, இப்படி பண்ணுங்க, போய் கடையில் இப்படி பார்த்து வாங்குங்க, லேபிள்ஸ் எப்படி படிங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து சொல்றது, பவானி இது மாதிரி ஒரு லேபிளே இல்லையே நீங்க சொல்ற மாதிரி, நிறைய இடத்துல இல்லையே அப்படிங்கிறது தான். ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துலயும் சுகர் இருக்கே, இதை எப்படி பார்க்கறது ஆர் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது ஒரு ஒன் டே லைக் ஏன் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸ் நம்மளே ஃபார்முலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் அன் ஐடியா தான் அது. It just started with actually சொல்லணும்னா this என்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து தான் நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் I generally completely started from my side. So கம்ப்ளீட்டாக ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக இருந்துச்சு. But then a lot of clients ஓட புஷ்ஷும் கூட நான் சொல்லுவேன். Because they all needed something like this. Yes, definitely. Like எதுதான் கரெக்ட் அப்படிங்கும் போது இதுதான் கரெக்ட்னு நம்ம சொல்லும் போது அந்த இந்த கரெக்ட்ங்கிற விஷயத்தை நம்மளே செஞ்சா என்ன அப்படிங்கிறது. பட் இட்ஸ் a very small setup தான். ஸோ இது வந்து ரொம்ப லார்ஜ் ஸ்கேலா எப்படி இதே மாதிரி ஜெனுவனா பண்ணிட முடியுமான்றது தெரியல, பட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. இப்போ ஜென்ரலாக வந்துட்டு ஒரு பிராண்டுனா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களை வந்துட்டு கியூரேட் பண்ணுறதுன்றது வேறு. பட் ஆஃப்டர் ஸோ மச் ஆஃப் லேர்னிங், நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த மெனூஸ்லேருந்து எல்லாமே கியூரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப பார்த்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஹவ் யூ டிட் தட்? ஸோ அதான் லைக் இதை வந்து ஒரு ப்ராஃபிட் சென்ட்ரிக்காக பார்க்காம ஜஸ்ட் அந்த நீடுக்கான ஹார்லி நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன நீட், என்ன ரொம்ப லேக்கிங்காக இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மட்டுமே ஐ தாட். ஸோ அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு எடுத்திங்கன்னா குயிக்காக என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டக்குன்னு சீரியல் தான். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் இருந்துச்சு அப்படின்னா everybody will love to eat it. So அதை ஒரு இந்தியன் டச்சில் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாளான ஒரு யோசனையாக இருந்துச்சு. ஸோ இந்தியன் டச்சோட கொடுக்கணும், அது ஹெல்த்தியாக இருக்கணும், விமெனுக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா ஐ தாட் ஃபார் பிளாக் ரைஸ், கவுனி அரிசி. ஸோ அதில் ஒரு கிரனோலா மாதிரி கொடுத்தா என்ன, கிரனோலானால பொதுவாக எல்லாருக்கும் என்ன தெரியும்னா ஒரு பார், சாக்லேட் பார் மாதிரி சாப்பிடணும். ஆனால் பட் தெர் இஸ் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் கிரனோலா ஆல்சோ. லைக் நீங்கள் எப்படி மியூசிலி மாதிரி ஒரு பால் போட்டு சாப்பிட்றீங்களோ கிரனோலாவையும் அப்படி சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெர்ஷனாக வி ஃபார்முலேட்டட். ஸோ அண்ட் கவுனி அரிசி கிரனோலா அப்படிங்கிறது தான் அது, பிளாக் ரைஸ் கிரனோலா அப்படிங்கிறது தான் அதோடது. ஸோ அந்த ட்விஸ்ட் வந்து எங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஓகே ஐ ஃபெல்ட் ஓகே ஜஸ்டிஸ், தெர் இஸ் சம் கிவன் ஜஸ்டிஸ் அதில் கண்டிப்பாக இருக்குது கிரனோலாக்கு. ஸோ அப்படி தான் ஒரு ப்ராடக்ட்டும் இப்போ வி ஹாவ் 6 ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட. ஸோ அந்த 6 ப்ராடக்ட்ஸும் அதுக்கான ஒரு ரீசன் இருக்கும். Why and that? You curated everything. Yes, we curated. Okay. So இப்போ நீங்க வந்துட்டு clients கிட்ட இது பார்த்து வாங்குங்க, அதை பார்த்து வாங்குங்கலாம் சொல்றீங்க. So உங்களோட பிராண்ட் இருக்கறப்போ நீங்க extremely you have to be careful ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். So how you started sourcing all these items எல்லாம்? See, ஆர்கானிக்கா அதாவது க்ளீனான ப்ராடக்ட்ஸாக இருக்கணும். லைக் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுக்கு ஃபுல்லாகவே என்னோட இது அப்படிங்கிறத விட எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கு நிறைய பேரோட ஹெல்ப் இதில் இருக்குது. லைக் கான்டாக்ட் பில்டிங்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசி 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 ஓகே கொக்கோனா இங்கேருந்து எடுக்கணும், இவங்க நிஜமாவே ஆர்கானிக்காக இருக்காங்க, லைக் ஃபார்மர்ஸ். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார்மர்ஸ் கூட ஒரு கனெக்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரா மெட்டீரியல்ஸ்க்கும் ஒரு ஹண்ட் இருந்துச்சு. 100% அச்சீவ் பண்ணிட்டோமான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. we are still in the hunt தான். we are still searching for it. அண்ட் ஜென்ரலாக வந்துட்டு இப்போ டாக்டர்ஸ் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பீப்புள் ஆர் கெய்னிங் டு ஸ்டார்ட் டு கெய்னிங் நாலேஜ். அண்ட் இப்போ வந்து நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்றவங்க வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பீப்புளுக்கு வந்து உங்களோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அண்ட் ஹவ் இட் இஸ் how is the response? இட்ஸ் ஆல்வேஸ் அ கொஸ்டின் தான். எங்களுக்கே ஆன்சர் தெரியலங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ நீங்கள் டாக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து முன்னாடி நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும் போது நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது, டயட்டீஷியன் அப்படிங்கிறது தான். ஸோ டயட்டீஷியன் அப்படின்னாலே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒருத்தவங்க. உண்மை ரொம்ப ரொம்ப பிளண்ட்டாக ஓப்பனாக சொல்லணும்னா மெனு
கேட்குறவங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு பிராண்டிங்காகவே இருந்துச்சு. என்ன சாப்பிட்டீங்க, என்ன வேணும் உங்களுக்கு, இந்த கொஸ்டின்ஸ் தான் எங்களுக்கு வந்து ட்ரைனிங்கில் கொடுத்தாங்க. ஒரு வேல்யூ அடிஷனாக பார்க்கல யாருமே. ஸோ அதே டயட் சார்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க. அந்த டயட் சார்ட்ஸை டாக்டர் சொல்லும் போது தான் பீப்புள் வந்து அதை மதிக்கவே செஞ்சாங்க. அப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சென்னை அப்படின்றத தாண்டி பெங்களூராக இருக்கட்டும், பாம்பேவாக இருக்கட்டும், வெளிநாடுகளில் இருக்கட்டும், நிறையவே வந்து எங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்க ஆரம்பிச்சுது. The result in terms of weight loss இருக்கட்டும், மற்ற இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் அந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ அப்படி தான் ஸ்லோவாக இட்ஸ் அ போத் திங்னு சொல்லலாம். ரெண்டுமே இருக்கு. இன்னமும் ரெக்கக்னிஷன் இருக்கிற ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. இன்னமும் ஓகே இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸ்லோவாக அவேர்னஸ் கிடைக்குது. ஒரு ப்ரௌடான விஷயம் என்னன்னா டாக்டர்ஸே எங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னும் போது we are happy about it. சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கீங்க அண்ட் லைஃப் ஸ்டைல் கோச், இது மாதிரி நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ வாட் இஸ் யுவர் பர்சனல் ஃபேவரட் அண்ட் என்ன மாதிரியான செட் ஆஃப் பீப்புளை வந்து ஹேண்டில் பண்ண பவானி அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எப்போதுமே மை கப் ஆஃப் டீ இஸ் ஹார்மோன்ஸ், லைக் பேலன்சிங் த ஹார்மோன்ஸ். ஸோ அது வந்து எனக்கு ஏன் அது பிடிக்கும் அப்படின்னா எனக்கு பர்சனலாக ஸ்ட்ரகிள் பண்ணது அதில் தான். வென் இட் கம்ஸ் டு யோர் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு பேலன்ஸ், உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு விமென்க்கு ரொம்ப காமனாக பார்க்குறோம், ரைட்? அது நான் எனக்கே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட் இருந்தால் இம்மீடியட்டாக என் சைக்கிள் மாறிடும். ஸோ இதை வந்து நிறையா படித்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதில் நிறையா பேருக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஸோ எனிபடி ஹூ கம்ஸ் டு அஸ் லைக் மோர் ஹார்மோனல் இஷ்யூஸ்க்கு வந்து ஐ திங்க் ஐம் ஸ்பெஷலைஸ்ட் அப்படிங்கிறத நான் ப்ரௌடாக சொல்லிக்குவேன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஸோ இது தொடர்ந்து இப்போ வாட் இஸ் யூர் ஃபியூச்சர் கோல் மாதிரி? கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக 15 years ஆயிடுச்சு இப்போது. ஸோ அதே கன்சிஸ்டன்சியோட இந்த லைஃப் எண்டிங் வரைக்கும் இந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் ப்ராடக்ட்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இன்னும் எவ்வளோ அழகாக இதை ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கும் போது அந்த சோல்டமோட ப்ராடக்ட்ஸை எவ்வளோ பிராண்ட் மூலிமா வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சிரிச்சுட்டே உங்களை பற்றி பதில் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் பவானி. தேங்க்யூ ஸோ மச்.